ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. ஹதீஸ் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் குர்ஆனுக்கு நேரடியாக மோதுகிற விதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் இத சொல்லல, இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்க சொல்றோம். சொல்லும்போது இல்ல இல்ல அது ஹதீஸ் தான், நம்பித்தான் ஆகணும்ங்கறாங்க. நம்பித்தான் ஆகணும் இல்ல, இப்ப நான் சொல்ற மாதிரி நம்பி காட்டுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினானா இல்லையா? குர்ஆன்ல நிறைய வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். இந்த வசனங்கள்ல ஆரம்ப காலத்தில் சில வசனங்களை அல்லாஹ் இறக்குவான். பிறகு என்ன செய்வான்னு கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை மாற்றி வேற சட்டங்களை கொடுத்திருக்கிறான். இது மாதிரி ஒரு வசனம் இறங்கி இருந்துச்சாம். என்ன வசனம் தெரியுமா? அஷ்ரு ரலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன. ஒரு தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் கட்டினாங்க, குழந்தை இல்லை, ஆனா ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த வழக்கெடுத்த பிள்ளைக்கு என்ன சட்டம் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு குறித்த தாய் 10 தடவைகள் பசிதீர பால் அருந்த கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம். அந்த 10 தடவை பசிதீர பால் குடிச்சிட்டாங்கன்னு சொன்னா தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி இருந்தானா. அந்த வசனம் அரபில எப்படி வரும்? அஷ்ரு ரலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன அப்படி வந்துதான். பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா? சும்மா நுசிக்ன. பிறகு அல்லாஹ் அதனை மாற்றினான். எப்படி மாற்றான்? ஹம்சு ரலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுன. 10 தடவை பால் குடிக்க தேவையில்ல, 5 தடவை பால் குடிச்சாலே தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை மாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனங்கள் நபிகள் நாயகம் மரணிக்கிற வரைக்கும் குர்ஆனிலே ஓதப்பட்டு கொண்டிருந்தது. இந்த 2 வசனம் இருக்குதுல்ல, 10 தடவை பால் குடிங்க, இல்ல பிறகு 5 தடவை குடிங்கன்னு மாத்தின இந்த 2 சட்டமும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல நாங்க இந்த 2 வசனத்தை மோதினோம். அஷ்ரு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன, ஹம்சு ரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன என்று ஓதிக்கொண்டுதான் இருந்தோம். இப்ப ஓதுறோம் இல்ல? இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறமா இல்லையா? அலிஃப் லாம் மீம் ஓதுறமா இல்லையா? அல்ஹம்து சூரா ஓதுறமா இல்லையா? இப்படி குர்ஆன்ல பல வசனங்களை இப்ப ஓதுற மாதிரி ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற நேரத்தில் மௌத்தாகிற வரைக்கும் இந்த 2 வசனங்களையும் குர்ஆனிலே ஓதிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நம்ம கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல ஓதின இந்த 2 வசனங்கள்ல எங்க இப்ப 2 வசனங்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் நாங்க குர்ஆன்ல ஓதினோம் என்று ஆயிஷா சொல்லுகிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்துல இருக்குது. அந்த செய்தி உண்மை என்று உலமாக்கள் எல்லாரும் சொல்றீங்க. ஆமா, முஸ்லிம் இமாம்ல சொல்லியிருக்காரு. முஸ்லிம் இமாம் போய் சொல்லுவாரா? தப்பா சொல்லுவாரா? இமாம் முஸ்லிமுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் நாக்கில் பல்லுப்படாம கேள்வி கேட்டியல்ல. இந்த 2 வசனத்தையும் காட்டு பார்ப்போம். மறுமை நாள் வரைக்கும் டைம். எங்களை வழிகேடு சொல்றதுக்கு வேற எதுவும் தேவையில்லைங்க. இவன் பெரிய ஆய்வெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த 2 வசனத்தையும் காட்டுங்க. ஏன் கேட்கிறோம்? முஸ்லிம்ல வார ஹதீஸ சஹீஹ்ங்கறீங்க. அந்த செய்தி உண்மையாக இருந்தால் குர்ஆன்ல வசனம் இருக்கணும். ஆனா மறுமை நாள் வரைக்கும் நீங்க தேடினாலும் குர்ஆன்ல இந்த 2 வசனமும் இல்லை. குர்ஆனில் இந்த வசனம் இல்லையால் அந்த செய்தி பொய்ன்னு தானே முடிவெடுக்கணும். ஆனா உலகத்தில் இருக்கிற அதிபுத்திசாலியா இருக்கிற நம்மட மௌலவிமாரெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹதீஸும் உண்மை, குர்ஆனை நம்புங்கறாங்க. குர்ஆனை நாங்க நம்பித்தான் இருக்கிறோம், அது மேட்டரே கிடையாது. ஹதீஸ் உண்மைன்னா வசனம் எங்க? வசனம் இல்லதான். அப்ப வசனம் இருக்கிறதா ஹதீஸ் சொல்லுது. ஆமா இருக்குன்னு நம்புங்க. இருக்குன்னு நம்பினா காட்டு. இருக்குன்னு நம்ப சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், இந்த இவரத்துல சதாம் ஹுசைன் நிக்கிறாருங்கிறேன். நீங்க எல்லாம் கேப்பீங்க, எங்க சதாம் ஹுசைன்? நான் சொன்னேன்ல நான் நிக்கிறாருண்டு. அதான்ப்பா எங்க நான் நிக்கிறான்னு சொன்னதுனா நீ நம்பு. இல்ல நாங்க காணலையே. நீங்க எதுக்கு காணணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல. இப்படி சொன்னா என்ன புத்திசாலிம்பீங்களா, நம்பர் 1 கிறுக்கம்பீங்களா?
இதை சொன்னா பாத்தீங்களா வழிகேடர்கள் மூளையால யோசிச்சு ஹதீஸை மறுக்கிறாங்க. சரிப்பா, நாங்க மூளையால யோசிக்கிறோம், நீ கொஞ்சம் மூலத்தாலையாவது யோசிச்சு சொல்லுவாப்போம். எங்க காட்டு ஹதீஸ் எங்க? அந்த ஹதீஸ்ல அந்த வசனம் ரெண்டும் எங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தார வரைக்கும் குர்ஆன்ல ஓதினம்ங்கறாங்க. இப்போ நீ 30 ஜுஸ் குர்ஆன 300 வாட்டி நீ திரும்ப திரும்ப பார்த்தாலும் அந்த ரெண்டு வசனமும் இல்ல. அப்ப எங்க போச்சு ரெண்டு வசனம்? சஹாபாக்கள் மறைச்சிட்டாங்களா? அதுவும் இல்லங்கறாங்க. இது சஹாபாக்கள் மறைக்கல, அப்ப காணாம போயிட்டா? இல்ல இல்ல அதுவும் இல்ல. அப்ப எங்க? அது இல்ல. ஆமா இல்லதானே, இல்லங்கறத இல்லன்னு ஒத்துக்க. இல்ல ஒத்துக்க முடியாது. ஏன் சொல்ல வர்றேன்? இதுக்கு இத சும்மா சொல்லல. கடந்த 2015ஆம் ஆண்டு கொழும்பிலே ஒரு விவாதம் நடைபெற்றது. நம்ம இணையதளத்தில் அந்த விவாதம் இருக்கும், யூடியூப்ல எல்லாம் இருக்கும், எடுத்து பாருங்க. அந்த விவாதத்தில் இந்த கேள்வியை நானே கேட்பேன் எதிர்த்தரப்பட்ட ஆலிம்சா, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதே, இருக்குதா? ஆமா இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. முஸ்லிம்ல இருக்குதா? ஆமா இருக்குது. இந்தாங்க குர்ஆன், கொஞ்சம் எடுத்து காட்டிடுங்க அந்த வசனத்தை. குர்ஆனை கையில கொடுத்ததோட போன வேகத்தில் ரிப்பீட் அனுப்பி விட்டாங்க குர்ஆனை. மடியோ நம்மள்ட்ட தந்துராதீங்கடா, அது கிடையாது, நாம எப்படி எடுத்துறது? லைவா நீங்க பார்க்கலாம். இதுக்கு தான் விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. கேட்டா வழிகேடர்கள், வாயில சொல்லிக்கிறது வழிகேடர்கள். ஏன் வழிகேடர்கள்? நாங்க இந்த கொள்கையை சொல்றதுனால உனக்கு சவுதில இருந்து கிடைக்கிற மாடு கிடைக்காது, நாங்க இதை சொல்லிட்டோம்னா உனக்கு கிடைக்கிற வருமானம் கிடைக்காது, ஜம்மியத்து ஷபாபுடைய சம்பளம் வராது. இதானே பிரச்சனை. உலகத்துக்காக மர்மையை இழக்கிறீர்களே, யோசிக்க வேண்டாமா? இந்த ரெண்டு வசனத்தையும் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டிட்டு எங்களை வழிகேடுன்னு சொல்லு. காட்டணுமா இல்லையா? ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. விளக்கத்தையும் சொல்லி தந்துடணும்ல. இதை கேட்டு முடிய அவங்களுக்கு தெரியாதுங்க. அது கிராத்துல இல்ல ஹுக்கும்ல இருக்கும்பாங்க. இப்படி சொல்ல முடியும், ஏதோ இருக்கு போலன்னு நினைச்சிருவீங்க. நீங்க கேட்கணும், ஆலிம்சா கிராத்துண்டா என்ன, ஹுக்குமுண்டா என்ன கேளுங்க. கிராத்துல இருக்கும் ஹுக்கும்ல இல்லைண்டா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்ல வர்றாங்க? அது கிதாபுல குர்ஆன்ல நீங்க ஓதக்கல, குர்ஆன்ல இருக்காதான், ஆனா சட்டம் அதுதானா. என்னடா புதுமையான ஒரு சட்டம் உலகத்துல. குர்ஆன்ல ஓதும் போது குர்ஆன்ல இருக்காதான், ஆனா சட்டம் அதுதான். அப்ப என்ன நினைக்கணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நம்ப போய் குர்ஆனை பலிகடாவாக்குகிறோமே. நாங்க கேட்டா தப்பிச்சு போயிடுறீங்க. இதையே ஒரு கிறிஸ்தவ நண்பர் பார்த்துட்டு வந்து கேட்கிறாரு, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு சொல்லுவாங்க, இவங்க ஏதோ கிறிஸ்தவர்களோட பேசி பேசித்தான் ஹதீஸை எல்லாம் மறுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. என்ன நாம கிறிஸ்தவர்களோட பேசி பேசி ஹதீஸை மறுக்கிறதுக்கு வந்துட்டோமா? அதனாலதான் நீங்க பேசாமலே இருக்கிறீங்க போல. என்ன விளங்கனே? ஒரு மாற்று மத நண்பர் முஸ்லிம்ல இதை எடுத்து படிக்கிறாரு. என்ன இந்த ரெண்டு வசனம் இருக்கிறதா வருது, குர்ஆன்ல ரெண்டு வசனம் இல்லைன்னா என்ன சொல்லுவாரு? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லைன்ட்டான். இப்ப சந்தேகம் வருது, எங்க அந்த ரெண்டு வசனம்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம்ங்கிறோம், குர்ஆன்ல எந்த குறையும் இல்லைங்கிறோம், அல்லாவே சவால் விட்டு பேசுகிற வேதம். அந்த வேதத்துல ரெண்டு வசனத்தை காணோம் இந்த செய்தி சொல்லுதே. இந்த செய்தியை உண்மை என்று நம்பி குர்ஆனை பொய்ப்பிக்க போகிறீர்களா, அல்லது குர்ஆன் தான் உண்மை என்பதை நம்பி இது கட்டுக்கதை என்று சொல்ல போறீங்களா? மூமின் எதை முடிவெடுக்கணும்? முஸ்லிம் இமாம காப்பாற்ற போய் குர்ஆனை பலிகடாவாக்குவதா, அல்லது குர்ஆனை நம்பி அது கட்டுக்கதை என்ற முடிவுக்கு வருவதா? நாங்கள் மூமின்களாக அது கட்டுக்கதை என்கிற முடிவுக்கு தான் வருவோம். ஏன்னா வசனத்தை காணோம். இப்ப புரியுதா? ஹதீஸை மறுக்கிறோம்னா அது ஹதீஸே கிடையாது, கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை தூக்கி வச்சுக்கிட்டு பாத்தீங்களா ஹதீஸை மறுக்கிறாங்க.